வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டை நாம் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குது. குறைவான கலோரிகள் கொண்டது முட்டை. எனவே தினமும் நம்மளுடைய உணவுகளில் நம்ம அவித்த முட்டைகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உடல் எடையும் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பித்து கட்டுக்கோப்பான உடல் எடை நமக்கு கிடைக்கும். முட்டையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மூளையானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், அதன் ஆற்றலும் அதிகரிக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே முட்டை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்காதுங்க மக்களே. இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வலுவான தசைகளை பெறுவதற்கு நம்ம முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாகும். இது தசைகள், உடல் திசுக்கள் ஆகியவற்றை பராமரிக்கிறதுக்கும் அந்த தசைகள் உடல் திசுக்களை சரி செய்வதற்கும் முட்டை உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான வலுவான தசைகளை பெறுவதற்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கும். தசைகளினுடைய செயல்பாடு மிகவும் நன்றாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தினமும் நம்ம ஆவியில் வேக வைத்த, அதாவது நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை நம்ம சாப்பிடலாம். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் திறம்பட செயல்படுவதற்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முட்டையில் இருக்கு. இந்த காரணத்தினால புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் நிறைந்திருக்கக்கூடிய முட்டை நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வயதானவர்கள்லாம் அளவோடு முட்டை சாப்பிடும்போது பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தடுக்கிறதுல பெரும் பங்கு முட்டை வகிக்குது. அப்படின்றதால ஓரளவுக்கு மறதியை வயதானவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முட்டை சாப்பிடுவது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இப்படிங்க வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முட்டை எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை சுறுசுறுப்பாக எங்கும் நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக மாற்றிக்கலாம். அதுக்கு மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை நமக்கு ஒரு எனர்ஜியை வழங்கும், அதாவது ஆற்றலை முட்டை நமக்கு வழங்கும். முட்டையில் பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால இது உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குது. இப்போ நம்ம திடீர்னு நிறைய கடுமையான வேலைகளை செஞ்சு அதன் மூலமாக சோர்வடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவதால் நம்மளுடைய சோர்வு இயல்பாகவே விடுவிக்கப்படும். நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே பார்த்தோம்னா ஓய்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக ஆற்றலை நம்ம மீண்டும் பெற்று சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மீண்டும் அன்றைய நாள் நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். அதுக்கான ஆற்றலை வழங்கிக் கொள்வதற்கெல்லாம் நம்ம நீராவில் வேக வைத்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் முட்டை நம்மளுடைய இம்யூன் பவரை முட்டை இன்க்ரீஸ் பண்ணும். முட்டையில விட்டமின் ஏ சத்து, விட்டமின் B12, செலினியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலம் நோய்வாய்ப்படுவதை நம்ம தவிர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த விரும்புபவர்கள்லாம் முட்டையை தங்களுடைய அன்றாட உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல், சளி போன்ற பொதுவான பிரச்சனைகளையும் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து விலகி இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பலவிதமான நோய்களிலிருந்து விலகி இருக்கலாம். இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கும் முட்டை. அமினோ அமிலங்கள், ஹோமோசிஸ்டைன் ஆகியவை இதய நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகள். முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் இந்த அமினோ அமிலத்தை உடைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் நமக்கு முட்டை குறைக்கிறது. எனவே எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முட்டை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நல்ல கொழுப்புகள் மற்றும்
வளமான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக அப்போதான் இருக்கும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முட்டை நல்லது. முட்டையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் சியாக்சாந்தின் வயது சார்ந்த குருட்டுத்தன்மைக்கு மிக முக்கியமான காரணமாக மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. முட்டையில் இருக்கக்கூடிய மற்ற விட்டமின்கள் கண் பார்வையை மேம்படுத்துகிறது. தொடர்ந்து நம்ம முட்டை சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் லூடின் மற்றும் சியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீக்குவதற்கும் முட்டையை நம்ம சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். எடை இழப்பு மற்றும் பராமரிப்பை மேற்கொள்வதற்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் நமக்கு வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனால முட்டையை நம்ம சாப்பிடக்கூடிய வேலையில விரைவில் நமக்கு பசி எடுக்காது. இதன் மூலம் தேவையற்ற அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பை நம்ம இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டோம். நமக்கு பசி எடுக்கும் போது மட்டுமே சாப்பிடுவோம். இதன் மூலம் தேவையற்ற தின்பண்டங்கள் சாப்பிடுவது தவிர்க்கலாம். குறிப்பாக நம்ம வந்து இந்த முட்டையை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா முட்டையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, புரோட்டீன் இது எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிடும். நம்ம இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நமக்கு ஆற்றலாக மாற்றி சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் அதை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முறையில் நீராவியில் வேக வைத்த முட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவித்த முட்டை குழம்பு போன்ற வடிவங்களை அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ மற்ற எந்த வடிவங்களை எடுத்துக்கொள்ளும் போதோ அது நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல சரும ஆரோக்கியத்திற்குமே அழகு தரும். முட்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை உள்ளிருந்து முட்டை வந்து அழகாக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் உடல் திசுக்களினுடைய சிதைவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ முட்டை வந்து பார்த்துக்கோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தில் எந்த விதமான முகப்பொருட்களும் இருக்காது. சருமத்தில் தழும்புகள், வெட்டுக்கோடுகள் என எதுவுமே இருக்காது. சருமத்தில் சுருக்கங்கள் என எதுவுமே இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு முட்டையை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து முட்டையில் வந்து இருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. முட்டையினுடைய முழு ஆரோக்கிய நன்மைகளை பெறுவதற்கு முட்டையை நம்ம அளவோடு சாப்பிடணும். சமச்சீரான உணவுகளோடு முட்டை வந்து சேர்த்துக்கணும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3 தடவை நம்ம உணவு எடுத்துக்கொள்ளும் போதும் அதில் வந்து நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது முட்டை குழம்பு போன்ற வடிவங்களையும் நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம். மற்ற எந்த வடிவங்களில் முட்டையை நம்ம சாப்பிட்றதும் நமக்கு அது ஆரோக்கியமே கிடையாது. வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடக்கூடிய முட்டை 1% கூட உங்களுக்கு நன்மை சேர்க்காது அப்படின்றத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த ஆம்லேட் வடிவங்களில் முட்டை வந்து எடுத்துக்கொள்வது, ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கொள்வது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கொள்வது, பச்சை முட்டையை அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி அப்படியே குடிக்கிறது, இது போல முறைகளில் முட்டைகளை சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி முறைகள்லாம் முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக எண்ணெயில் வறுத்த பொரித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள், கொழுப்புகளை அதிகப்படுத்துவதால் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள் படியும் பொழுது இதயத்திற்கு ரத்தம் செல்வதில் தாமதம் ஏற்படலாம். சீரான இதயத்திற்கு ரத்தம் செல்லாததால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது வழிவகுக்கும். எனவே நீங்கள் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக வெப்பநிலையில் முட்டை வந்து வறுத்து பொரித்து எண்ணெய்களில் வறுத்து பொரித்து சாப்பிடுவது இது போல் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பச்சை முட்டையை அப்படியே குடிக்கும் போது உங்களுக்கு நோய் தொற்றுகள், கிருமி தொற்றுகள் அதில் வந்து அப்படியே உங்களை வந்து அட்டாக் பண்ணும். ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், பொடிமாஸ் போன்ற வடிவங்கள், பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது இது போல், அதுக்கப்புறம் முட்டையை வறுத்து பொரித்து சாப்பிடுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேணுமென்றால் நீங்கள் முட்டையை வந்து குழம்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வந்து நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடுவது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனவே முட்டையை ஆரோக்கியமாக சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.